தவிர என்ன கேள்வினா யார் ஆதரவு தர போறாங்க அப்படின்னு இல்லை நுணுக்கமாக நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம்ன்றது விஜய் யார்கிட்டெல்லாம் ஆதரவு கேட்டு இருப்பார்ன்ற முதல் கேள்வி. அதற்கு பிறகுதானே அவங்க ஆதரவு தர்றதை பற்றி வெளிப்படையாக காங்கிரஸ் சொல்லிட்டாங்க, எங்கள்கிட்ட ஆதரவு கேட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட காங்கிரஸ் கொடுப்பது போல தான் தெரியுது. அப்படிதான் புரிஞ்சுக்கணுமா? இல்லை, அப்படிதான் ஒரு முடிவை அவங்க எடுத்திருக்காங்க அப்படின்றது தெரியுது. ஏன்னா ஒரு ஆதரவு கொடுக்கல அப்படின்னா இவ்வளவு வேகமாக வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டை வச்சு விஜய் எங்ககிட்ட ஆதரவு கேட்டிருக்காரு, நாங்கள் அதை பரிசீலனை பண்ணி தமிழக காங்கிரஸ் கமிட்டிக்கு டைரக்ட் பண்ணியிருக்கோம், நீங்கள் முடிவெடுங்க அப்படின்னு. அப்போ ஏற்கனவே அந்த முடிவுகள்லாம் வந்து எடுக்கப்பட்டு விட்டது அப்படின்றது. காங்கிரஸ்ல இப்போ ஒரு பேட்டர்ன் இருக்கு, யானை வரும் முன்னே மணிவோ, யானை வரும் பின்னே மணிவோ, சோடாங்கர் வரும் முன்னே, சோடாங்கர் பேசிட்டு அப்புறம் முடி வரும் பின்னே பேட்டர்ன். இல்ல, உங்களுக்கு இந்த கூட்டணியில் தொடரக்கூடாது அப்படின்றதுதான் பெருவாரியான காங்கிரஸ் கட்சியினருடைய மனநிலை. அதையும் மீறி காங்கிரஸ் தலைமை அந்த முடிவு எடுத்திருக்கிறது அப்படின்னும் போது அந்த கூட்டணியில் தொடர்ந்தார்கள். அதில் அவங்க வந்து ஒரு 5 சீட் ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னும் போது இப்போ உங்களுக்கு வந்து இந்த மாதிரியான ஒரு சூழல் வந்திருக்கிறது அப்படின்னும் போது ஒரு மிக முக்கியமான அஜெண்டா வந்து காங்கிரஸ்க்கு முன் வந்திருக்கிறது. பாஜக பக்கம் விஜய் போய்விடக்கூடாது, அல்லது பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் அப்படின்றது விஜயுடைய ஏதோ ஒரு வகையில பாஜகவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள வந்துடக்கூடாது. இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன, அந்த ஒருத்தர் ஆதரிச்சிடக்கூடாது. இல்ல, நான் சொல்றேன், அதான் வரேன். கணக்கு என்னன்னா, நீங்க இப்போ திமுக அணியை ஆதரித்ததற்கான காரணம் என்ன? அது ஒரு கொள்கை கூட்டணி, பாஜகவுக்கு எதிரான ஒரு கொள்கை கூட்டணி அப்படின்றது. இன்னைக்கு மாநிலத்தில் வந்து அந்த சர்க்கம்ஸ்டான்சஸ் சினாரியோ சேஞ்ச் ஆயிருக்கு. இன்னைக்கு திமுகவோட நீங்க கொள்கை கூட்டணியில் இருக்கலாம், பாஜகவை எதிர்க்கலாம், ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு திமுக கிடைக்கல, தாவேகா கிடைத்திருக்கிறது. அப்போ இங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டி பிஜேபி ஃப்ரண்ட்டை வந்து ஒரு புதிதாக ஒரு ஃப்ரண்ட்டை உருவாக்கணும் அப்படின்னா தாவேகாவையும் அதுல ஒரு முக்கிய பங்காக அவர்கள் பார்க்கிறார்கள் அப்படின்றதா இதுல முக்கியமான விஷயம். இதை வெளிப்படையா புரிஞ்சுக்கணும்னா பாஜகவுக்கு இருக்கக்கூடிய உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒருத்தர் தான். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேற நினைக்கிறாங்க. முன்பு ப்ரீபோல் நம்ம நினைச்சோம் நடக்கல, இப்போ ஆதரவு கொடுத்தரலான்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. விஜயும் காங்கிரஸ் தான் வேணும்னு நினைக்கிறார். அதானா? இல்ல, அதான் உண்மை. இல்லைன்னா காங்கிரஸோட ரீச் அவுட் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லைல்ல. ஒரு ஃபார்மலா ஒரு காங்கிரஸ் கிட்ட போய் எனக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டிருப்பதற்கான காரணமே வந்து உங்களோட நான் கூட்டணி சேரணும் அப்படின்ற அந்த விருப்பமும், நாங்க 2 பேரும் இணைந்து பணியாற்றலாம் அப்படின்ற ஒரு தேவையும் வந்து தற்போது ஏற்பட்டிருக்கிறது. திமுக காங்கிரஸ் கூட்டணி, திமுக காங்கிரஸ் கூட்டணி அப்படின்றது திமுக கூட்டணியில அவங்க வந்து நட்பு சக்தியாக நாங்க தொடர்வோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. 2 தீய சக்தி தூய சக்தியே இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்ப நட்பு சக்தின்னு புதிய சக்தியை கொண்டு புது ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, நாங்க நட்பு சக்தியா இருக்கோம். இல்ல, நீங்க இன்னொரு விஷயம் நீங்க கவனிக்கணும். அதாவது திமுக, காங்கிரஸ், சிபிஐ, சிபிஎம், விசிகே எல்லாருக்குமே வந்து ஒரு காமன் அஜெண்டா என்னவா இருந்துச்சு? ஆன்டி பிஜேபி. இப்போ அந்த ஆன்டி பிஜேபிக்கான அந்த சினாரியோ மாறி இருக்கு, சர்க்கம்ஸ்டான்சஸ் மாறி இருக்கு. நீங்க திமுகவோட இருக்கும்போது அந்த ஆன்டி பிஜேபி தான் உங்களை எல்லாம் ஒன்றிணைய வச்சுச்சு. இன்னைக்கு ஆட்சி அமைக்கக்கூடிய அதிகாரம் என்பது விஜய் கிட்ட தான் இருக்கிறது அப்படின்னும் போது, வாய்ப்பு என்பது விஜய் கிட்ட தான் இருக்கு அப்படின்னும் போது, இங்க வந்து பிஜேபியோட ஊடுருவல் வந்து விடக்கூடாது. ஒரு 20 எம்எல்ஏவோ 30 எம்எல்ஏவோ அதிமுக இருந்து வராங்க, அல்லது அதிமுகவுல வந்து ஒரு ஆதரவு விஜய் கேட்டார்னா கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்கன்றாங்க. பட் அது வந்து நீங்க பேக்டோர் என்ட்ரியில பிஜேபியை வந்து மறைமுகமா உள்ள சொல்றது ஒரு முக்கியமான இடம் ஷபீர். அதாவது அதிமுகவுக்கு ஆதரவு அப்படின்னு சொன்னாலே அது கிட்டத்தட்ட பாஜக உள்ளுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற தன்மை இல்ல. நீங்க அதிமுகவுடைய ஆதரவு கிடைக்கிறது, அவங்க வந்து அமைச்சரவையில வராங்க, இல்ல அமைச்சரவையில டிமாண்ட் பண்றாங்க, அவங்க ஏதோ ஒன்று டிமாண்ட் பண்றாங்க, ஆதரவு கொடுக்குறாங்க, அன்கண்டிஷனல் ஆதரவு அப்படின்ற அடிப்படையில் கொடுக்குறாங்க. பாஜக வந்து அவங்கள வந்து ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, அல்லது பாஜக அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்கன்னு என்ன உத்தரவாதம் ஒன்றும் கிடையாது. நம்ம பேசலாம். அப்ப இந்த இடத்துல உங்களுக்கு வந்து இடதுசாரிகளுடைய வேலையும் விசிகே உடைய பணியும் வந்து இங்க ரொம்ப முக்கியமானதாக. எனக்கு ஒரு சந்தேகம், இப்ப திரும்ப லீமா ரோஸ் சொல்றாங்க எங்கள்கிட்டையும் ஆதரவு கேட்டிருக்காங்க, அது என்ன காங்கிரஸ்டையும் கேட்டுட்டு அதிமுகட்டையும் ஏன் கேட்டிருக்காங்க? இல்ல, அவங்க பேசுறாங்க, எல்லா தரப்புலயும் பேசுவாங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல எல்லா கட்சிகள்கிட்டயும் பேசுவாங்க. பாமக கிட்ட கூட நீங்க போய் கேட்டீங்கன்னா எங்க கிட்டயும் பேசிட்டு இருக்காங்கன்னு வாங்க. அதுக்கப்புறம் அமமுகல ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காரு, அவர்கிட்டயும் பேசுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாமே இது நடக்கும் சொல்லுவாங்க. நீங்க இந்த மாதிரி சூழல்ல இது நடக்கும். பட் இங்க அஜெண்டா என்னன்னா, யாருக்கு இந்த ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு 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 விஷயம் இருக்கு இல்லையா, அது இன்னைக்கு வந்து
திமுக இருந்தது இன்னைக்கு தாவேகா கிட்ட ஷிஃப்ட் ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்விதான். அது ஷிஃப்ட் ஆச்சுன்னா முதலமைச்சராக விஜய் ஆட்சி பொறுப்பேற்பதற்கு அத்தனை வாய்ப்புகளும் இருக்கிறது.